ஃப்ரூட் சாலட். பழங்கள் அதிக அளவில் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அது ரொம்ப நல்லது. எந்த சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்தந்த சீசனில் அந்தந்த பழங்களை நாம் சாப்பிட்றது மூலமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குறோம்னா இப்போ ஃப்ரூட் சாலட் பண்ண போகிறோம். ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையானது தான். ஜூஸ் எப்படி செய்யணும்னா அதே போல தான். இப்போ வந்து ஆப்பிள், இதுக்கு தேவையான என்னென்ன பழங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம்னா ஆப்பிள் தேர்ந்தெடுத்துருக்கோம். ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஆப்பிளில் எல்லா சத்துக்களும் ஒருங்கே அமையப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா அவங்க மருத்துவத்தை போக வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஆப்பிள். அடுத்தது மாதுளை. மாதுளையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, அயன் நிறைய நிரம்பி இருக்கிறதுனால மாதுளை சேர்க்குறோம். அதுவும் இனிப்பான பழம் வேறு, அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்கிறதுனால அதை சேர்க்குறோம். அடுத்தது ஆரஞ்சு. அப்புறம் வந்து கொய்யா. ரெண்டுமே சி வைட்டமின் அதிகம் உள்ளது. சரி, சி வைட்டமின் உடம்புல சேர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்போது ஜலதோஷம் பிடிக்கும்போது ஜுரமாகும்போது சாதாரணமாக அது வந்து பெரிய அட்டாக்காக ஆகாது. அடுத்தது திராட்சை. திராட்சையிலையும் அதே போல் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பழம் திராட்சை. அடுத்ததாக அன்னாசி. அன்னாசி பழம் ஒரு குறிப்பிட்ட சீசன் நிறைய வரும், விலை மலிவாக இருக்கும். அப்போ எல்லாம் வாங்கி நம்ம என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். அதுக்கு பிறகு பப்பாளி. பப்பாளி வந்து தினசரி எப்படி நம்ம ஆப்பிள் சாப்பிட்றோமோ அதே போல் பப்பாளி தினசரி சாப்பிட வேண்டும். மலிவான பழம் பப்பாளி, இருக்கிறதுல விலை கம்மி, 40லேருந்து 50 ரூபாய்க்கு மேலே போகாது பப்பாளி. இதையும் வாங்கி நம்ம என்ன செய்யலாம்னா சேலட்டில் பயன்படுத்தலாம். எல்லா பழங்களையும் சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதுமாரி பீஸ் வெட்டிக்க போகிறோம். நைஸாக வெட்டிக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒவ்வொரு பீஸாக சாப்பிட்ற அளவுக்கு வெட்டிக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தேவையாக இந்த குழந்தைங்களும் சில சமயத்தில் அடம் பிடிக்கும்போது என்ன செய்கிறோம்னா கொஞ்சோண்டு தேனை கலந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேனை கலந்து, பழங்களே ஏற்கனவே இனிப்பானது தான், இருந்தாலும் தேன் வந்து அதில் கலக்கும்போது அதனுடைய இனிப்புக்கு அதிகமாக சுவை சேர்க்கும். அந்த பாருங்கள், நல்லா தேன் வந்து போட்டோம், கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட போகிறோம். டெய்லி வந்து இது வந்து இந்த ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா நல்லா ஹெல்த்தும் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். பொதுவாக இந்த ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாளி, அன்னாசி, ஆரஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது உடற்பருமன் ஒபிசிட்டிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஓவர் வெயிட்டாகவே இருக்காங்க. அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கும் அல்லது அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிச்சயமாக இந்த ஃப்ரூட் சாலட் தேவைப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கும் அப்பப்போ கிடைக்கிற பழங்களை பயன்படுத்தி நம்ம ஃப்ரூட் சாலட் வந்து சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை.